பர்த்திமேயு என்கிற ஒரு குருடனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அந்த குருடனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுற்றி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவனுக்கு முன்பாக பின்பாக அவனை சூழ்ந்திருக்கிறார்கள். வழக்கமாக ரெண்டு குருடாய் இருக்கிற, இல்லைனால் மற்ற இடத்துல கையேந்தி இந்த பிச்சை எடுக்கிறவர் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் க்ரௌட் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதிகமாகும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் நமக்கு தருவாங்க, நம்ம இன்னும் சத்தமாக கூப்பிடுவோம், நிறைய க்ரௌட் இருக்குது. அதனால் இந்த முடியாதவர்கள், இந்த பிச்சை அப்படி எடுக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரௌடு உள்ள இடத்துல அவங்க நிற்பாங்க. காரணம் என்னன்னா நிறைய பேர் உதவி செய்வாங்க. அவங்களுடைய உதவி ஒரு 10 பேர் 1 ரூபா, 10 பேர் 10 ரூபா கொடுத்தா நமக்கு இன்னைக்குள்ள செலவு ஆகுமே அப்படின்னு போய் நிற்பாங்க. ஆனால் இந்த பர்த்திமேயு என்கிற இந்த குருடன் சுற்றி அத்தனை 1000 ஜனங்கள் இருந்தாலும் அவர்களிடத்துல யாரிடத்துலையுமே எதையும் எதிர்பார்க்கல. ஆனால் அவனுடைய சிந்தை முழுக்க ஒரே ஒருத்தரை மட்டும்தான் சார்ந்திருந்தது. ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்க வேண்டும், நான் ஆண்டவரிடத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும். ஒரு ஃபிக்ஸடா இதை அவ்வளோதான், அதை ஃபிக்ஸ் பண்ணி தேவனிடத்தில் நான் ஒன்றை நான் கேட்டேன், அதே நான் நாடி. அப்போ நம்முடைய ஆசீர்வாதத்தில், நம்முடைய வளர்ச்சியில், நம்முடைய மேலே நம்ம வளருகிறதுல எல்லாத்துலேயுமே ஒரு மைண்டை ஒரு இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதை எருசலேமை அவர் ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதுங்க. அப்படின்னா இந்த பக்கமும் திரும்பவே கூடாது. இத்தனை பேரை பார்த்த உடனே அவ்வளோதான், நாளைக்கு அற்புதத்தை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கல. ஒரே ஃபிக்ஸடு, இன்றைக்கு நான் ஆண்டவரை சந்திக்க போகிறேன், அவர் எனக்கு விடுதலை தரப்போகிறார். என்னை சுற்றி இருக்கிற 1000 பேர் எனக்கு உதவி செய்கிறதை நான் விரும்பவில்லை. எனக்கென்று ஒன்று தேவை, இது பிச்சை எடுப்பதல்ல, அது என்னுடைய கண்களுக்கு ஒரு சுகம் உண்டாவது. ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஒன்றை தீர்மானிக்கணும். உங்களுடைய லட்சியம் என்ன, உங்களுடைய லக்கு என்ன, நீங்கள் என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு உங்களை பார்த்து கேட்டால் நம்ம நிறைய பேர் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு காலத்தில் தெரியலன்னு சொல்லலாம், அது எனக்கு தெரியல, கர்த்தருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் நம்மை அவருக்குள்ள வேரூன்ற செய்ததற்கு பிற்பாடு நம்ம அப்படி செய்யவே கூடாது. ஒரு லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ணி, ஒரு தரிசனத்தை ஃபிக்ஸ் பண்ணி அதற்கு நேராக நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீங்கள் சோர்ந்தே போக மாட்டீங்க. உங்களுக்கு முன்பாக அந்த தரிசனம் இருக்கிறதுனால அந்த தரிசனத்திற்கு நேராக ஓடுவீர்கள். நிச்சயமாய் ஒரு நாள் அந்த தரிசனம் உங்கள் கண்களுக்கு முன்பாக